வணக்கம், வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். இந்த வீடியோவில் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ த்ரூவாக எப்படி வந்து ஒரு ஃப்ளிட்டர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ளிட்டர் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஃப்ளிட்டர் பிளக்இன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இது சம்மந்தமான வீடியோஸ் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோ ரெஃபர் பண்ணி அதுக்கான செட்டிங்ஸ் என்விரான்மெண்ட் பண்ணீங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் ஏ நியூ ஃப்ளிட்டர் ப்ராஜெக்ட். ஸோ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா Flutter அப்ளிகேஷன், Flutter plugin, Flutter பேக்கேஜ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் இருக்குது. இதில் நம்ம Flutter அப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் Flutter அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போங்க. இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் லொக்கேஷன், உங்களுடைய ப்ராஜெக்ட் நேம். இந்த ப்ராஜெக்ட் நேம் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன், Flutter மை ஆப் அப்படின்னு சொல்லிட்டு. டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் வந்து எந்த மாதிரியான அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு எரர் வருது, Flutter SDK பாத் நாட் கிவன் சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து Flutter SDK எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதோடைய பாத் கொடுங்க, இல்லைனா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். குட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா ஆல்ரெடி பார்த்துட்டுனா எங்கே இருக்கோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து என்னுடைய Flutter SDK வந்து மொபைல் டெவ் Flutter அப்படிங்கிற ஃபோல்டர். ஸோ அது ஓகே கொடுத்துட்டுனா இப்போ எனக்கு இந்த எரர் ரிசால்வ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா com.example. இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணும்போது அந்த கம்பெனி இல்லைனா எது வேணாலும் கொடுக்கலாம். நான் இங்கே என்ன கொடுக்குறேன் அப்படின்னா மாணவன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ com.manavan.flutter my app அப்படிங்கிறது ஒரு பேக்கேஜ் நேம். நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுங்க. ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா Flutter ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு Flutter ப்ராஜெக்ட் லோட் ஆகிட்டு இருக்கு. ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். இதில் ஜஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ராஜெக்டை ரன் பண்ணி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து நம்ம வந்து பெருசாக எதுவும் டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் ரன் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம என்விரான்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஏவிடி மேனேஜர் வேணும். ஸோ நான் இங்கே ஏவிடி மேனேஜர் கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்குது, பட் நான் வந்து ஃப்ளட்டருக்கான ஒரு கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கிரியேட் வெர்ச்சுவல் டிவைஸ். இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதில் நிறைய டைப் ஆஃப் ஃபோன் மாடல்ஸ் இருக்கும். நாம் வந்து ஃபோன் டெவலப்மெண்ட் தான் இல்லையா. ஸோ இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா பிக்சல் வேண்டாம், நெக்ஸஸ் 6 சூஸ் பண்ணிங்க. இது வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ்டு நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஸ்க்ரீனும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இந்த நெக்ஸஸ் 6 ஆர் நெக்ஸஸ் 6P இது சூஸ் பண்ணிங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்து நான் சூஸ் பண்ணக்கூடிய ஏபிஐ பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டாக ஆண்ட்ராய்டு 11 இருக்குது, நான் வந்து ஆண்ட்ராய்டு 9 சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இதில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா ஏவிடியோடைய நேம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா Flutter ஆப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ போர்ட்ரேட் மோட்லேயே இருக்கட்டும். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஐக்கானை சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ஹார்ட்வேர் சூஸ் பண்ணிங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து கிராஃபிக்ஸ் வந்து ஹார்ட்வேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களோட மிஷினுடைய கிராஃபிக்ஸ் எடுத்துக்கும். ஸோ யூஸ் யுவர் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் கார்டு ஃபார் ஃபாஸ்டர் ரெண்டரிங். அதுக்காக தான் நம்ம வந்து ஹார்ட்வேர் சூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபினிஷ் கொடுங்க. ஒன்ஸ் ஃபினிஷ் கொடுத்தோடனே கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த எமுலேட்டர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ப்ராஜெக்டை ரன் பண்ணலாம். ஸோ எமுலேட்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ எமுலேட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா வந்து டிபெண்ட் அப்பான் உங்களுடைய மிஷின். ஸோ நீங்கள் வந்து 16 GB எபோவ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், பட் 8 GBங்கிறது கூட ஓகே தான். பட் வந்து ஒரு 4 GB ரன் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து மிஷின் ஸ்பீடை பொறுத்து தான் வந்து. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுடைய மொபைலை கனெக்ட் பண்ணிங்க. வெர்ச்சுவல் டிவைஸ் வந்து ஒரு வேளை உங்கள் லேப்டாப்புக்கு சப்போர்ட் ஆகலை, ஒரு வேளை வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க. வரப்போடைய செக்ஷனில் நான் எப்படி ஒரு மொபைல் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தரேன். ஸோ இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வெர்ச்சுவல் டிவைஸ் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஒரு மொபைல் இருக்குமோ அதே மாதிரியான ஒரு பை டிஃபால்ட்டான சில அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே நம்ம Flutter ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கோடு. இந்த கோடை பற்றி இப்போதைக்கு உங்களுக்கு எந்த நாலேஜ் இல்லைனாலும் ஃபியூச்சரில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இதை எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இங்கே இருக்க ப்ளே பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெர்ச்சுவல் டிவைஸ் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக கம்பைல்ட் ஆகி உங்களுக்கு ஃபுல் ப்ராஜெக்டோடைய வியூவை நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பில்டு. ஸோ இந்த கன்சோல்லாம் நம்ம கரெக்டாக பார்க்கணும், அப்போ தான் வந்து ஒரு வேளை ஒரு எரர் வந்தாலும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ பார்த்துட்டிங்கன்னா பில்ட் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டாலிங் பில்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏபிகே வந்து இப்போ தான் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது வெர்ச்சுவல் டிவைஸில். ஸோ கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் இது ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் இப்போ. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு SDK பில்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா Flutter ஆப் பக்காவாக வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இந்த Flutter ஆப் பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணும்போது ஒரு ஈவெண்ட் நடக்குது. எத்தனை டைம் நான் பட்டன் புஷ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வச்சு கவுண்ட் வருது. ஸோ இதில் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து பேக் போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இங்கே வந்து Flutter ஆப் இன்ஸ்டால் ஆகிருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திருப்பி இந்த Flutter ஆப் ஓப்பன் ஆகும்.
ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் சிமுலேட் பண்ணுற எல்லாமே உங்களுக்கு எஸ்டிகேல தெரியும். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃப்ளட்டர் ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஏவிடி மேனேஜர் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த ப்ளே பட்டன் கிளிக் பண்ணி ஸோ எமுலேட்டரில் இந்த ஃப்ளட்டருடைய ஏபிகே இன்ஸ்டால் பண்ணி நான் ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கிறேன். வரப்போகிற செக்ஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃப்ளட்டருடைய ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர்டு, இந்த ஃப்ளட்டருடைய டெவலப்மெண்ட் ஐடியா, ஏன்னா இந்த கோடிங்கில் நம்மளுக்கு சரியாக ஐடியா இல்லை இல்லையா. ஸோ இது வந்து டர்ட் ப்ரோக்ராமிங். ஸோ இன்னொரு வீடியோ நான் டர்ட் ப்ரோக்ராமிங் பற்றி கிளியராக கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஃப்ளட்டர் ப்ரோக்ராமிங் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா இந்த டர்ட் தான் வந்து நம்ம ஃப்ளட்டரில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது ஒரு டிபெண்ட் அப்பான் த சிஸ்டம் என்விரான்மெண்ட் உங்களுக்கு எரர் வரும். அதை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.